ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் கிருத்திகை 3 பாதம், ரோகிணி 4 பாதம் அண்டு மிருகசீரிஷம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இந்த நட்சத்திரங்கள் இருக்கு. உங்கள் ராசிக்கு 6ல் வந்திருக்கார் சூரியன். ராசிக்கு 6ல் வந்திருக்கார். மலை போல வந்த துன்பமெல்லாம் பனி போல நீங்கும்னு சொல்லுவாள். ஏன்னா சூரியன் 3, 6, 10, 11 ராசிக்கு 3, 6, 10, 11 வரும்போது நன்மைகள் அது அதிகமாக செய்யும்னு சொல்லுவாள். அதே போல் இந்த மாதம் என்னென்ன, சூரியனுக்கு பதிலாக உங்கள் நட்சத்திரம் வேலை செய்யும். உங்கள் நட்சத்திரத்துக்கு அதுலேருந்து எண்ணின்னு வரீங்க, கிருத்திகையிலேருந்து இப்போ கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இப்படி எண்ணிட்டு வரும்போது உங்கள் நட்சத்திரம், அதிலேருந்து 3ஆவது நட்சத்திரம், 5ஆவது நட்சத்திரம், 7ஆவது நட்சத்திரம், மிச்சம் 9க்கு மேலே போனால் 9ஆல் வகுத்து மீதம் வர்றது 1, 3, 5, 7 இருந்தால் அந்த நட்சத்திர நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டமம் பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த மாதத்தில் ரிஷபராசியில் சுக்கிரன் 7ல் இருந்து ரிஷபராசியை பார்க்குறார். 6-11 வரைக்கும், நவம்பர் 6ஆம் தேதி வரைக்கும் விருச்சிக ராசியில் இருந்துட்டு பார்க்கிறார். கல்யாண வேலை கூடி வரும். முயற்சிகள் பண்ணிகிட்டே இருக்க, நடக்கவே மாட்டேங்கிறது, நிறைய வரன் பார்த்துட்டோம், ஒன்றுமே அமைய மாட்டேங்கிறது அப்படிங்கிறவங்க ஏக்கம் எல்லாம் தீர்ந்துடும். கண்டிப்பாக தீரும், நல்ல வரன் வரும். அது போக பணவரவு ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா லாபத்தில் ராகு இருக்குது, 5ல் கேது இருக்குது, பணம் புகழும் வரும். உழைக்கும் வர்க்கம், கவர்மெண்ட் ஜாபில் இருந்தாலும் சரி அல்லது தனியார் வேலையில் இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருக்குமே வேலைக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு அந்த மாதிரி கிடைக்கும். வெளிநாடுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டு வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும். அதே போல் 3ல் செவ்வாய் போகிறது, 19ஆம் தேதியிலேருந்து ராசிக்கு 3ல் போகிறது. ஒரு மனோதிடம் கூடும், ஏற்கனவே இருந்த பயம் எல்லாம் விலகிடும், எதிரிகள் மடிவார்கள், எதிர்ப்பே இருக்காது. அதுவும் பெண்களுக்கு, ரிஷபராசி பெண்களுக்கு, ரிஷபராசி சந்திரனுடைய உச்ச வீடு. ஸோ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்களை விட பெண்களுக்கு அதிக லாபம் இருக்கும் இந்த வாட்டி. ஏன்னா ஐப்பசி மாதமும் தீபாவளியெல்லாம் வருது, அப்போ பெண்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் அந்த மாதிரி. 2வது குழந்தைகளுக்கான மாதம். ரிஷபராசியில் பிறந்த குழந்தைகள், கல்யாணமாகாத குழந்தைகள், சின்ன குழந்தைகள் படிச்சுட்டு இருக்குவா, எல்லாருக்குமே ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும். அது எப்படி வேணாலும் இருக்கலாம். உயர் படிப்புக்கான இதுவாக இருக்கலாம், அல்லது கல்வி கட்டணம் யாராவது ஒருத்தர் கட்டுவா, அந்த மாதிரி கஷ்டங்கள் விலகிடும். படிப்பில் கவனம் செலுத்துவாங்க. ஏன்னா புதன் 22ஆம் தேதிக்கு அப்புறம், அக்டோபர் 22க்கு அப்புறம் விருச்சிக ராசிக்கு நேராக ராசியை பார்க்கறது. மாணாக்கர்களுக்கு குருவோட அனுகூலம் இருக்கும். ஏன்னா குரு புதன் பரஸ்பர பரிவர்த்தனை, பார்வை பரிவர்த்தனை, அப்போது குருவோடைய அனுகூலம் நிறைய கிடைக்கிறது. 2வது வியாதி வெளியில் போயிடும். ஏன்னா 6ல் சூரியன் இருக்கும்போது உடம்பில் எத்தனை வியாதி இருந்தாலும் அதற்கான வைத்திய முறைகள் கிடச்சி, புது வைத்திய முறைகள் கிடச்சி வியாதிகள் வெளியில் போயிடும். வயசானவா, ரொம்ப கஷ்டப்படுறவா, வீட்டிலே இருக்கிறவா, இவங்களுக்கெல்லாம் ஒரு புது ஆறுதல் கிடைக்கும். எதிர்பாராத ஆறுதல், நல்ல உதவி கிடைக்கும். வெளி மனிதர்கள் மூலமாக நன்மை உண்டாகும். ராகு லாபத்தில் இருக்கிறதுனால, ராகுனாலே அந்நிய மதம், அந்நிய மொழி, அந்நிய கலாச்சாரம் இப்படின்னு சொல்லுவாள். அப்போ உங்கள் பாஷை இல்லாதவர், உங்கள் மொழி இல்லாதவர், உங்கள் கலாச்சாரம் இல்லாதவர் ஒருத்தர் உங்களுக்கு உதவி பண்ணலாம். அது பண உதவியாக இருக்கலாம், மருத்துவ உதவியாக இருக்கலாம், படிப்புக்கு உதவியாக இருக்கலாம், வேலையில் ப்ரமோஷன் கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்கலாம், புதிய வேலை கிடைக்கிறதுக்கு உதவியாக இருக்கலாம், அதே போல் பயணங்களுக்கு உதவியாக இருக்கலாம், அதே போல் முக்கியமாக திருமணம் நடக்கிறதுக்கு உதவியாக இருக்கலாம். அவளுக்கு தெரிஞ்ச வர்ண குணந்து தரலாம், டக்குன்னு முடிவாகலாம். ஸோ உங்களுக்கு நன்மை தருகிறது. மகாலட்சுமியை வழிபடுறது நல்லது. இந்த மாதம் உங்களுக்கு பெருசாக படுத்தல்னு ஒன்றும் இல்லை. பண கஷ்டமோ விரயமோ அந்த மாதிரிலாம் இல்லை, நார்மலாக இருக்க. முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். ஏதாவது புது முயற்சி பண்ண அப்படின்னா வெற்றி கிடைக்கும்.
4 6ல் இருக்கிறதுனால வீடு சம்பந்தப்பட்ட வழக்குகள் இதெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் ஒத்தி வச்சுக்கலாம். மற்றபடி பெருசாக ஆபத்தோ இல்லை இதுவோ இல்லை, பயணங்கள் நல்லா சுக பயணங்கள் இருக்கும், நிறைய யாத்திரைகள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், சுற்றுலா கேளிக்கைகள் நிறைய இருக்கும், சினிமாக்கெல்லாம் போயிட்டே இருக்கலாம், ஏதாவது ஒரு ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும், வீட்டில் கல்யாண விசேஷங்கள்லாம் வரலாம், குழந்தை பிறக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடக்கலாம், அதற்கான விசேஷங்கள் வரலாம். இந்த மாதிரி நிறைய நன்னாவே இருக்கும். ரிஷபராசிக்கு வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்கிறது சாயந்தரம், அருகில் உள்ள பெருமாள் கோயிலில் போய் லக்ஷ்மியை சேவிக்கிறது, இதெல்லாம் நன்மை தரும். வெள்ளிக்கிழமை நன்னா இருக்கும், வெள்ளிக்கிழமையில் நல்ல இதுவாக இருக்கும். ஏன்னா நவம்பர் 6 வரைக்குமே விருச்சிகத்தில் இருக்கார், நட்பு கிரகத்தில் இருக்கார், செவ்வாயோட வீட்டில் இருக்கார், குருவால் பார்க்கப்படுறார். அதனால் வெள்ளிக்கிழமை எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் நன்னாவே இருக்கும். தைரியமாக துணிச்சலாக செய்யலாம், புது முயற்சிகள் எதுவானாலும் இறங்கலாம், நல்லது நடக்கும். திருமணம் ஆகாதவாளுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். ஓகே, நாராயணா. உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244.